ஸோ ஹாய் ஐஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து பறந்து போ. பறந்து போ பொறுத்தவரை என்ன மாதிரியான படம் அப்படின்னா வந்து, ராம் சார் எடுத்த படம். இது ஒரு குழந்தைய பேஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி 2 ராம் சார் படத்தையும் பார்த்துட்டு, இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்டா இருக்குமா, ஒரு மாரி போகுமா, சிரிப்பா போகும், ஜாலியா போகும், நல்லா போகும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். நல்ல ஒரு வார்ம் குட் ஃபிலிமா இருக்கும். ஸோ எனக்கு புடிச்சிருந்துச்சு கதை. ஸோ கதைய பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, பையன் சரிங்களா? அம்மா வந்து கிறிஸ்டியனு, அப்பா வந்து ஹிந்துன்னு நெனைக்கிறேன். ஹிந்து தான். அவங்க வந்து கலப்படம் திருமணம் பண்ணி இங்க வந்துருவாங்க. அதனால கலப்படம் ஐ மீன் கலப்பு திருமணம் பண்ணனால, பொண்ணு வீட்ல வந்து பிடிக்காது. அதனால பொண்ணையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து தனியா வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவனுக்குன்னு தனியா கடன் வாங்கி வச்சிருப்பான். அந்த கடனையும் இந்த அம்மா வந்து அடைச்சாலும், இவனுக்கு சோறு கூட இந்த அம்மா தான் போட்டாகும். ஏன்னா இந்த பொண்ணு இந்த அம்மா வந்து தனியா ஒரு சாரி பிசினஸ் மாரி போட்டுருக்கோம். நம்ம சிவா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு ஒரு மேல் நோக்கி எண்ணத்தோட இருப்பார். என்னன்னா ஒரு கடை தொறக்கிற எண்ணத்தோட. ஸோ இப்படி இருக்கப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்த பையன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5லேருந்து ஒரு 10 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பையன் வந்து என்னன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். சும்மா பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ எதார்த்தமா வெளிய போறப்ப கடன்காரன் தம்பி வெளிய கூட்டு போ, வெளிய போன்னு அடம் புடிச்சுட்டு இருப்பான். இவன் அடம் பிடிக்கிறப்ப சரி வா வெளிய போலான்னு சொல்லிட்டு கூட்டு போம்போது, கடன்காரர பார்த்து கடன்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும். சரி வாடா நம்ம வெளிய எங்கேயோ உனக்கு ஜாலியா கூட்டு போலான்னு சொல்லிட்டு வரோம். நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போவாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போனா, அவங்க அம்மா வீடு வந்து இவன ஒரு மாரி நடத்துனோனே அவனுக்கு பிடிக்காது அந்த வீட்ல இருக்க. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து என்ன யூஸ் வா நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு போற நைட்டே கிளம்பிருவாங்க. கிளம்புனா சோன்னு மழை. டேய் எங்கடா தங்குறதுன்னு சரி வழி இல்லாம சைட்ல வந்து ஒரு மண்டபத்துல தங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்க அங்கேயும் நடக்கிற அந்த ஜேர்னிஸ் வந்து செம்ம ஜாலியா போகும். செம்ம ஃபன்னா போகும். அதுவும் முக்காவாசியான படம். அதுல தான் அஞ்சலி மேம் உள்ள வருவாங்க. செம்ம ஜாலியா இருக்கும் படம். அஞ்சலி மேம் எனக்கு பர்சனலாவே பிடிக்கும். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சான்ஸ மிஸ் பண்ண பாருங்க. செம்ம கியூட்டா இருக்கும் படம். செம்ம லவ்லியா இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கும். ஸோ இதே மாரி நல்ல வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.